இந்த படம் ஹிட் ஆகணும். ஏன்னா நாங்கள் எந்த படத்துக்கும் ஹிட் ஆகணும்னு நினச்சதில்ல. இந்த படம் ஹிட் ஆகணும். ஏன்னா பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன். படம் கட்டாயமாக ஹிட் ஆகணும். முதல் படத்துல இந்த மாதிரி போல்டான ஒரு கதை எடுத்து பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது எப்படி பாருங்க. அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள்ல வெற்றி பெற்றால்தான் அடுத்த தமிழ் சினிமாவை காப்பாற்ற முடியும். சூப்பரான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க பெண்களுக்கு. எல்லாரும் கட்டாயம் பார்க்கலாம். பெண் சுதந்திரம், பெண்கள் என்ன பண்ணணும், அடுத்தடுத்து பெண்கள் யாருமே சார்ந்து வாழக்கூடாது, யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, சுயமா சம்பாதிக்கணும், சிந்திக்கணும், நிறைய மெசேஜ் சொல்லியிருக்காங்க. இயக்குனருக்கு பெரிய 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 வாழ்த்துக்கள் சொல்லலாம். ஓவரால் நல்லா இருக்கு. 99% காமெடி, 10% சென்டிமெண்ட், எல்லாமே காமெடி கலந்து இருக்கு சார். சிரிக்கும் வச்சிருக்காங்க, மக்களை சிந்திக்கும் வச்சிருக்காங்க. பெண்கள் எல்லாமே கட்டாயம் பார்க்கணும் இந்த படத்தை. தாய் கல்வி ஒரு கமர்ஷியல் ஹிட்டுங்க. கிராமப்புற சம்மந்தப்பட்ட ஒரு மெசேஜ் சொல்ல வராங்க. நம்ம நாட்டுக்கு ரொம்ப தேவை. இதெல்லாம் இப்பெல்லாம் இல்லை, அழிஞ்சு போச்சு. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே அழிஞ்சு போன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஓல்ட் இஸ் கோல்டு. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருள்லேருந்து, பாய்லர்லேருந்து, வீட்டில் ரேடியோ, கேசெட்டு, இன்னைக்கு சென்சி பசங்களாம் தெரியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு தான் அந்த வேல்யூ தெரியும். இப்போ பெரியவங்க தான் கூட்டிகிட்டு வந்தேன். எங்கள் வீட்டில் அப்பா அம்மா தான் கூட்டிகிட்டு வந்தேன். அவங்களும் ஃபேன், அவங்களுக்கு தெரியும் ஓல்டு. அதனால அவங்க கூட்டிகிட்டு வந்து படம் பார்க்கணும் கேட்டாங்க, பண்ணிட்டேன். இன்னைக்கு ஒரு 1000 ரூபா 2000 ரூபா நான் செலவு பண்ணுறேன். சந்தோஷத்தோட செலவு பண்ணேன், சந்தோஷத்தோட தான் போகிறேன். புது படத்தை வரவேற்கிறேன். இந்த மாதிரி படத்தை நான் ரொம்ப எல்லாமே வரவேற்கிறோங்க. நான் மட்டும் இல்லை, ஒரு கலைஞனா சரி, ஒரு ஆடியன்ஸாக சரி, ஒரு நல்ல படத்தை ஹெல்த்தியா எடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். இதை விட்டுட்டு வேற ஏதோ சொல்லுங்கிறானுங்க, காமெடி பண்ணுகிறானுங்க. அதெல்லாம் உப்புமா கிண்டாம பண்ணீங்கன்னா படத்து மேல இருக்கிற அந்த எப்படி சொல்றது ஈர்ப்பு அதிகமா இருந்தாதான் ஓடி வருவாங்க எல்லாமே செலவு பண்ணிட்டு. அதை விட்டுட்டு நீங்க பண்ணிட்டு படம் நல்லா இல்லை போறதை விட இந்த மாதிரி படத்தை நாங்களாம் எதிர்பார்க்கிறோம். எமோஷனல் கிளைமேக்ஸ் சூப்பரா எமோஷனல் ஒர்க் அவுட் ஆயிருக்கு சார். கட்டாயமா கண்ணீர் வரா மாதிரி இருக்கு. ஒரு சீன் கண்ணீர் வரா மாதிரி சூப்பரா பண்ணிருக்காரு. முதல் படம் மாதிரியே தெரியல. எஸ்கேக்கு அதுதான் ஒரு வாழ்த்துக்கள். இது மாதிரி நாங்க இந்த படம் பார்த்தோம், எங்களுக்கு இது பிடிச்சிருக்கு. அடுத்த படம் பார்த்தா அது ஏனோ சொல்லுவோம். கட்டாயமா பார்க்கணும். அந்த படம் பார்த்துட்டு தான் சார் சொல்ல முடியும். இது ஆனா நல்லா வந்திருக்கு. மேடம் நல்லா பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய படங்கள் அவங்க பண்ணணும். 100% ஜஸ்டிஸ் பண்ணிருக்காங்க. தாய்க்கலவே அவங்க வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லலாம். நல்லா இருக்கு, ஓவரால் நல்லா இருக்கு. எல்லாருமே தியேட்டர்ல பாருங்க. சூப்பர், தேங்க் யூ. இந்த மாதிரி கேரக்டர் தமிழ் சினிமால இப்ப ரேரா வருது. இந்த மாதிரி கேரக்டர் வரலாம் நினைக்கிறீங்களா? சோலோவா அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில அடுத்தடுத்து ஒவ்வொரு கேரக்டரா வந்துட்டே இருக்காங்க. ஆனா இவங்க சீரியல் மாதிரி இருக்கும்னு நினைச்சு வந்தேன். பட் அந்த மாதிரிலாம் இல்ல, சூப்பரா தரமா கொடுத்துருக்காங்க. ரெண்டும் ஃபுல்லாவே சூப்பரா இருக்குங்க. படம் ஃபுல்லாவே காமெடியா தான் இருக்கு. நாங்க ஃபுல்லாவே சிரிச்சுட்டு தான் இருந்தோம். நல்லா இருக்கு. எல்லாருமே தியேட்டருக்கு பார்க்கலாம். ஆல்ரெடி பாதி ஸ்கிரீன் ஃபுல் ஆயிடுச்சு. இனிமே மக்கள் பார்த்துட்டு இனிமே வருவாங்க. எல்லாருமே வரலாம். அது மெசேஜ் சொல்லியிருக்காங்க, அழுவதான் வச்சாங்க. சிரிக்க வச்சது நடுவில் கண்டென்ட்டுக்காக படத்துல கதைக்காக சிரிச்சுட்டே தான் இருந்தோம். ஃபர்ஸ்ட் ஃபுல்லா சிரிப்பு, நடுவில் ஒரு அழுக. எதனால எப்படியோ அது ஒரு கதை. அப்புறம் லாஸ்ட்ல மெசேஜ் அழுக வச்சுட்டாங்க. அதுதான் வேணும், இதுதான் வேணும். தமிழ் சினிமா இவ்வளவுதான். இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஃபியூச்சர்ல நிறைய நல்ல படங்கள் இதே மாதிரி நல்லா கொடுத்தீங்கன்னா ஹிட் ஆயிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டார்டிங் போல்டா வராங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி பண்ணிடுறாங்க அந்த அம்மாவை. ஸோ அவங்க நம்ம நிறைய இன்னும் பேசணும் எதிர்பார்த்தேன். அது மட்டும் தான் கொஞ்சம் கம்மியா எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஆனா ஒரு 2 சீன் வந்தா போதும் நான் சொல்லி ஒரு வாட்டி பேசியிருப்பேன். அது மாதிரி அந்த அம்மாவும் 2 சீன் வந்தா கூட தரமா இருந்தது, பயங்கரமா இருந்தது. அந்த ஆட்டிடியூடு தாங்க, அந்த போல்டு தாங்க வேணும். இதுதாங்க வேணும். அதை பெண் சிங்கம் சொல்லலாம் அந்த அம்மாவை. வேற லெவலு. இப்போ எனக்கு எப்படி மிஸ் ஆச்சுன்னா, எனக்கு ஜெயலலிதா அம்மானா ரொம்ப பிடிக்கும். அந்த அம்மாவுக்கு ஈக்குவலா அவங்கள வச்சு நான் பாக்குறேன். அந்த அளவுக்கு ஈக்குவலா இருக்காங்க அந்த அம்மா. ஓப்பரா சொல்றேன். அந்த போல்டு வரணுங்க. எல்லாருக்கெல்லாம் போல்டு வந்துடாது, அதெல்லாம் வரணும். எங்களுக்கு ஆம்பளை பசங்க எனக்கே கிடையாது அந்த போல்டுலாம். அந்த அம்மாவுக்கு இருக்கு. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இல்ல ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. கரெக்டான ஆப்ட் மேடம், கரெக்டான ஆப்ட். ஏன்னா அவங்க எவ்வளோ ஒரு 45 வருடம் அனுபவம் அவங்களுக்கு. அவங்க எல்லா கதாபாத்திரத்தையும் பண்ணியிருக்காங்க, சூப்பரா பண்ணியிருக்காங்க. கட்டாயமா சார், எங்க பாட்டி. ஆனா அந்த மாதிரி பெரிய கம்பெல்லாம் நான் பார்த்துட்டு திரைப்படத்தை பார்த்தா இருக்கு. இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு பாட்டிகள் ஞாபகம் வரலாம். இல்ல, ஆரம்பத்துல இருந்தே அவங்களை காட்டும் போதுல இருந்து வந்திருக்கு சார். பாட்டி ஞாபகம் வருது. நல்லா தான் பண்ணிருக்காங்க. ஆமா, இப்போ எல்லாம் குறைஞ்சிருச்சு இல்ல சார். இப்போ எனக்கு மாடர்ன் ஆயிட்டான்லாம் சொல்ல முடியாது. சில கிராமப்புறங்களை நம்ம எல்லாரும் போய் பார்த்தா தெரியும் நமக்கு.
குறைய வாய்ப்பு இல்லை. சில இடங்கள்ல இருக்காங்க, நமக்கு தெரியல, அவ்வளவுதான். இங்க சென்னையில இருக்கிறது தான் நமக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது சின்ன வயசு மெமரி வந்துச்சா படம் கட்டாயமா பார்த்து வந்தது சார். நான் ஊர் சைட்ல நம்ம போகும்போது நாங்க பார்த்துருக்கோம். பாட்டுல அந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் பாட்டு பாட்டு ரொம்ப பெரிய அளவுல சொல்ல முடியலனாலும் கதைக்கு ஏத்த மாதிரி ஓரளவுக்கு வந்திருக்கு சார். நல்லா வந்திருக்கு. 3 சாங் தான். அந்த 3 சாங் நல்லா இருக்கு. கடைசியில கமல் சார் பாட்டை போட்டு தான் கிளைமேக்ஸை முடிக்கிறாங்க ஃபுல்லா. விரும்மாண்டி சாங் போட்டு விரும்மாண்டி சாங்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பாடல் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகும். பாடல் அந்த அளவுக்கு ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை பிரதர். மெசேஜ் அண்ட் காமெடி சூப்பரா இருக்கு. ஒரு ஃபேமிலியா வந்து உட்காந்து பார்க்கலாம். எல்லாருக்குமே இந்த மெசேஜ் போய் சேரும். தாய்க்கிளவி பார்க்கும்போது உங்களோட பாட்டி ஞாபகம் வந்திருக்காங்க. ஆமாங்க, ஆமா, அது சொல்ல மாதிரி சாரிங்க, அதுக்கு யாருக்கிட்டயும் சொல்லவே இல்லை, மறந்துட்டேன். எங்க பாட்டியை தான் எல்லாம் ஞாபகப்படுத்துனாங்க. என் பாட்டினா என்னன்னு எனக்கு தெரியும். எனக்கு குட்டின்னு பேர் வச்சது அவங்க தான். ஸோ அவங்க எல்லாமே ஞாபகப்படுத்தாங்க. எங்க அப்பா எல்லாமே ஃபீல் பண்ணாங்க, அழுதாங்க. இப்போ நம்ம பாட்டி என் கூட இல்லைன்னா என் பாட்டியோட ஞாபகம் தோண வச்சா. ஆமா, எல்லாருமே அழுதாங்க. எல்லாருமே நிறைய பேர் வந்தாங்க. பெரியவங்க மிஸ் பண்ணிருப்பாங்கல்ல. இப்போ நம்ம வீட்டை அப்பா தான் சொன்னார் சூர்யானா கூட. அப்பா தான் இல்லைன்னா தெரியும், அப்பாத்தோட வேல்யூ என்னன்னு தெரியும். அது வந்து படம் பார்க்கும்போது அது உணர்வுபூர்வமா கனெக்ட் ஆகுது. அதுதான் வேணும் இன்னைக்கு சினிமாவில், அதுதாங்க வேணும். வேற என்ன வேணும்? சும்மா வந்து டிங்கு டிங்கு டான்ஸ் ஆகிட்டு போறதுக்கு வரும். அதனால இல்லை, அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். சொத்து கொடுத்தது தான் கொஞ்சம் அது மாதிரி பண்ணாங்க, ஒரு விஷயத்த பண்ணாங்க. அது வந்து கனெக்ட் ஆகலன்னு இல்லை, அவங்க கொடுத்துட்டு போனாங்க. அதையும் எனக்கு கனெக்ட் ஆச்சு. ப்ளஸ் வந்து இந்த மாதிரி நாளைக்கு தேவை சொல்லிட்டு இன்னைக்கு சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் சொன்னாங்க. இந்த ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்டு போகாம நம்ம வாழ்க்கைனா என்னன்னு சொல்லிட்டு அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு நல்ல மெசேஜ் சொன்னேன். நான் கூட நிறைய செலவு பண்ணுவேன். இப்போ இதுக்கப்புறம் செலவே பண்ண மாட்டேன். எதுக்கு செலவு பண்ணணும்னு நான் சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு மெசேஜோட தான் நான் போறேன். தேங்க்யூ. அப்படிப்பட்ட டிராகன்ல நான் சொல்லிட்டாரு பிரதீப் ரங்கநாதன். மாசு காட்டுறது கெத்து காட்டுறது வேலையே இல்லை ஃபர்ஸ்ட் இதுல. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா வேற மாதிரி தான் காட்டுவாங்க. ஸோ சும்மா மாஸ்க் காமிச்சு ஒன்றுத்துக்கும் புரோஜனம் கிடையாது. மாஸ்க் காமிச்சு வாழ்க்கைனா என்ன, மெசேஜ்னா வாழ்க்கைனா என்ன, நம்ம வாழ்க்கை எப்படி எடுத்துரும், எந்த கோணத்தை நம்ம வாழணும்னு நம்ம கையில தான் இருக்கு. இதுதான் நம்ம பாக்குறோம். மாஸ்க் காமிக்கலாம், இருக்கிற சும்மா காசு செலவு பண்ணி பயங்கரமா மாஸ்க் காமி. நானும் தான் மாஸ்க் காமிப்பேன். மாஸ்க் காட்டுறதுலாம் மேட்டர் இல்லை. வாழ்க்கையில நீ எப்படி வாழ்ற, எப்படி உன் வாழ்க்கையை காட்டுறதான் மாசு. அதை பண்ணுங்க, ஓகேங்களா? ராதிகாவை தாண்டி ஒரு கதாபாத்திரம் நல்லா பண்ணிருக்காங்க. யார் பண்ணிருக்காங்க? ராதிகாவை தாண்டி யாரும் பண்ணல, அவங்க தான் நம்பர் 1. அதுக்கப்புறமா அவங்களுடைய மகன்கள் நல்லா சூப்பரா பண்ணியிருக்காங்க. அந்த 3 பேர் கேரக்டரும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. எல்லாமே பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு 10க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? அப்போ எவ்வளோக்கு சார்? 10க்கு 8 கொடுக்கலாம் சார். படத்தை பார்க்கும்போது உங்களோட பாட்டு ஞாபகம் எங்கேயாச்சும் வந்துச்சா? எங்க ஆச்சி இந்த மாதிரி இல்ல. எங்க ஆச்சி சீக்கிரம் இறந்துட்டாங்க. பட் எங்க ஆச்சி இவங்கள மாதிரி தான். எங்க வீட்லயும் இன்னொரு ஆச்சி இருக்காங்க. அவங்களும் இந்த தாய் கிழவி மாதிரி தான். நானும் வீட்டுல எல்லாரையும் கூட்டிட்டு வந்து காட்டுவேன், வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு. எல்லாம் சேர்த்து வைக்கணும், சும்மா இருக்க கூடாது. பெண்கள் உழைக்கணும், படிக்கணும், சேர்த்து வைக்கணும். எங்க ஆச்சி இப்படிதான், எங்க ஆச்சி மாதிரி தான் இருக்காங்க. தேங்க்யூ சார். ஆக்சுவலா ஒரு முதல் படம் மாதிரி எனக்கு தெரியல. நல்ல ஒரு மெச்சூர்டா பண்ணிருக்காரு. அடுத்த படம் நான் ரொம்ப எதிர்பார்க்கறேன். எஸ்கே வச்சு பண்றாரு. ஸோ எஸ்கேவோட ரெஃபரன்ஸ் நிறைய ஆட் ஆயிருக்கு. இதுலயும் நிறைய கமல் சார் விஷயம் நிறைய ஆட் பண்ணிருக்காங்க. கமல் சார் பாராட்டுறதாகவும் நான் கேள்வி சொன்னாங்க அந்த அம்மா. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அதுக்கு மேக்கப் இவ்வளோ பண்ணி இவ்வளோ மெனக்கட்டு பண்ணிருக்காங்க ராதிகா அம்மா. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ரொம்ப சந்தோஷம். ரஜினி சார்னாவே ஆக்ஷன் தான், ஸ்டைலு தான். இந்த அம்மா கிட்ட அதே ஸ்டைலு இப்படி பண்ணுவாங்க. அந்த அம்மா ஒரு கையில ஒரு விரல் தான் இப்படி பண்ணுவாங்க. அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்கள. நாடகத்துல கூட இப்படி பண்ணுவாங்க. நான் ரொம்ப தீவிரமான சித்தின்னு நம்ம எல்லாருமே கூப்பிட்டுருக்கோம். நம்ம தமிழ்நாட்டோட சித்தியே அவங்க தான். கலைஞர் அவர்கள் வந்து அவங்களை பாராட்டி பட்டமே கொடுத்துருக்காங்க. நான் சொல்ல அவசியம் இல்லை, உங்களுக்கு எல்லாரும் தெரியும். ஸோ அந்த அம்மா வந்து பண்ணும்போது அவங்கள பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க ரெஃபரன்ஸ் எடுத்து. ஸோ வீட்டில் எல்லாம் நாடகத்தில் பார்த்தனால தமிழ்நாடு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அவங்க ரெஃபரன்ஸ் வந்து இல்லை, அவங்க ஸ்டைல தான் ரெஃபரன்ஸா காமிச்சிருக்காங்க அந்த அம்மா. அந்த அம்மா எப்படியோ லேடி சூப்பர் ஸ்டார்னா அவங்களும் ஒரு ஸ்டைல் உருவாக்கினா தானே நிக்க முடியும் ஃபீல்ட்ல. எல்லாமே கமல் சார் சாங்ஸ் நிறைய வருது, உள்ள வருது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த பாட்டுல கேட்கும் போது ஒரே ஒரு புத்துணர்ச்சி வருது உள்ளது. அதுதான் கமல் சார். கமல் சார் பத்தி நான் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது ஐயா. அவர்லாம் வேற லெவல்ல ஒரு தமிழ் ஃபேன்ஸ் தொடர்ந்து வந்து மாஸ் படங்கள் தான் செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. இந்த படங்கள் தான் வந்துட்டு இருக்கு. இந்த படங்களை வந்து அவங்க ஆதரவு பண்ணாங்க. இந்த மாதிரி படங்களை வந்து கட்டாயமா வந்து தமிழ் மக்கள் ஆதரவு கொடுக்கணும். அப்பதான் நம்மளுடைய கலாச்சாரம் நல்லா இருக்கும். அதுக்காக நிச்சயமா வந்து நம்மளுடைய தமிழ் சமுதாயம் வரப்போற சந்ததியினர் நல்லா இருக்குன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களை ஆதரிக்கணும். கட்டாயமா ஒர்க் அவுட் ஆகும் சார். கட்டாயமா ஒர்க் அவுட் ஆகும். இப்ப எல்லாருமே சில பேர்லாம் இப்போ இந்த 2K கிட்ஸ் கூட பழசெல்லாம் பிடிக்குது அவங்களுக்கும். நம்மளும் அதெல்லாம் காட்டும் போதுதான் அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது, வரப்போற தலைமுறைக்கு இதெல்லாம் ஒரு நல்லா இருக்கும். தாய்க்கிழவி வந்து சிரிக்க வச்சிருக்காங்களா, அழ வச்சிருக்காங்க? சிரிக்க வச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ்ல வந்து கொஞ்சம் எப்படி சென்டிமெண்டாவும் இருக்கு.
சோ இது மட்டும் அவன் சின்ன வழியில பண்ணிருக்காங்க ஜஸ்ட் ஒரு மாதிரி அதான் கேமியோ வந்து அந்த தியேட்டர்ல தான் வர ஒரு சீன் காட்டுறாங்க இப்போ அப்புறம் அதுதான் கேமியோ பண்ணியிருக்காரு. ஓகே, வரவேற்கத்தக்கது தான். நேற்று கூட எல்லாமே அந்த ப்ரீவியூ ஷோ பார்த்து நானும் பார்த்தேன். நிறைய ஒர்க் பண்ணி மெனக்கட்டு நிறைய பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய படங்களை வந்து சிவகார்த்திகேயன் சாரை வந்து கொடுக்க சொல்லுங்க. நானும் கேட்குறேன், ஐயா நீங்க நிறைய படம் கொடுங்க ஐயா. மிஸ்டர் எஸ்கே ரொம்ப சந்தோஷம், நீங்க நிறைய படத்தை உருவாக்கி இருக்கீங்க. ஸோ உங்க ப்ரொடக்ஷன்ல இன்னும் நிறைய படம் வந்தது இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான தமிழ் சினிமா உருவாகும்னு எதிர்பார்க்குறேன். பிகாஸ் வந்து கர்நாடகாவில் பெங்களூர்ல அந்த படம் யாஷ் படம் வருது, அந்த படம் வருது, 1000 கோடி அந்த காமெடி எல்லாம் திரும்ப பண்ணுகிறாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம ஸ்டைல்னாவோ நம்ம ஸ்டைல வந்து உலகத்திலே நம்ம பேச வைக்கணும். அதுதான் தமிழன். தமிழன் யாருன்னு நிரூபிங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா, தேங்க்யூ. காமெடி ரோல் நிறைய பண்ணிருக்காங்க. நம்ம இளவரசர் இருக்காரு, அந்த முனிஸ்கான், ஆமா சரவணன் இருக்காரு. சரவணன் அந்த ஒரு எல்லாருமே அவங்க தான் கதையை அவங்க தான் லீட் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய டிராவல் ஆகுது கதையில. ஸோ நல்லாருமே ஒரு சொதப்புல் கூட இல்லை. செம்ம ஜாலியா இருக்கு, ஃபன்னா இருக்கு. வந்து படத்தை வந்து பாருங்களேன், நான் போய் சொல்லல. பாட்டுலாம் ஓகே, பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓகே. நிவாஸ் பிரசன்னா அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு, சூப்பரா பண்ணியிருக்காருங்க. எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது, ஓகே தான். கட்டாயமா ஆண்களை வந்து தவறா சித்தரிக்கல. பெண்கள் வந்து விடாமுயற்சியோட இருக்கணும். அவங்க வந்து ஒரு வேலை, ஒரு சுய தொழிலோ ஏதோ ஒன்று கத்துக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எது பெட்டரா தோணுச்சு? எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரெண்டுமே சூப்பரா இருக்கு சார். படம் உட்காந்துட்டா முடிகிற வரைக்கும் படம் போறதே தெரியல. நல்லா பண்ணியிருக்காங்க. ஏதோ கதாபாத்திரம் இந்த படத்துல வேஸ்ட் பண்ணிருக்காங்களா? இல்ல சார் வேஸ்ட் பண்ணல. ஒரு சின்ன சின்ன கேரக்டர் கூட கரெக்டா பொருந்தி இருக்கு. அந்த கதாபாத்திரத்துக்கு கரெக்டா பயன்படுத்திருக்காங்க. சிவகார்த்தி ஏதாவது சின்ன ரோல் பண்ணி கேமியோ மாதிரி இல்ல பண்ணல, அவரு எதுவும் பண்ணல சார். எதிர்பார்த்த நாங்களும் சார் பண்ணல. பண்ணியிருந்தா பெட்டரா இருந்திருக்கும். பண்ணியிருந்தா இல்ல, இந்த கதைக்கு தேவையில்லைல்ல. ஒரு பெரிய பெரிய படம் தான், ஒரு கிராமத்து கதைக்கு தேவையில்லை. தேவைப்பட்டா கண்டிப்பா அவங்க இயக்குனர் இது இவ்வளவு பண்ணவருக்கு இயக்குனர் தெரியாதா? படம் பார்க்க வரங்க என்ன எதிர்பார்த்து என்னங்க படம் பார்க்க வரங்க என்ன எதிர்பார்த்து பார்க்க நம்ம வரும்போது ஒரு சந்தோஷமா வெளியில போன எதிர்பார்ப்பாங்க எல்லாமே. அது வந்து இதுல அழுகை சிரிப்பு எல்லாமே கலந்த மாதிரி தான் கொடுத்துட்டாங்க. வர்த்தா வெளியில போலாம், சந்தோஷமா தான் நான் போறேன். பார்க்க முடியல bro. ஆமா, பார்க்க முடியல. அதுக்கு என்ன அதாவது ரேர் சொல்லுவாங்க, ரேர் சினாரியோ சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஸோ வந்து இந்த மாதிரி படம் எடுக்கலாம் ரேர் தான். இந்த மாதிரி படம்லாம் வருமா? நான் இது மாதிரி நான் ஒரு என்ன சின்ன வயசுல பசுமோன் பார்த்துருக்கேன், கிழக்கு சீமையில நான் தேட்டர்ல பார்த்தது கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஃபாண்ட்ல அந்த சைஸ்ல காமெடி மிக்ஸ் இன்னைக்கு என்ன மெசேஜ் சொல்லணும்னு சொல்லி அவர் இன்னைக்கு ஏத்த மாதிரி கொடுத்துருக்காரு. ஓகே, இது தட்டிட்டு போறது கிடையாது. நாங்க புரியல, இப்படி பாட்டில தட்டிட்டு போறது கிடையாது. மாடலா வராங்க. அதுதாங்க அவங்கள வந்து ஜீன்ஸ் பேண்ட் போட்டு விட்டா காமெடி பண்ண சூர்யானா கூட சொன்னாரு. அது அவங்க விருப்பம். பட் ஆனா நம்ம ஸ்டைல், நம்ம கலாச்சாரத்தை யாரும் மறந்துடாதீங்க. அதை மாத்த இதுல வந்துடாதீங்க. அதான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. நம்ம கலாச்சாரம்னு மறந்துடாதீங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஜல்லிக்கட்டு மாதிரி. அந்த ஜல்லிக்கட்டு ஒழிச்சாங்கன்னா எல்லாம் முடிஞ்சிடும் நினைச்சாங்க. ஜல்லிக்கட்டுலாம் ஒழிக்க முடியாது. ஜல்லிக்கட்டு பத்தி தான் பேசி ஒரு ரூபர் ஒரு வாட்ச் ஸ்டாக் போயின்னு இருக்குது. அதனால அதே மாதிரிதான் இந்த ஒரு நம்ம பாரம்பரியத்தை யாரும் மாத்தாதீங்க. அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். ஓகேங்களா, நீ அமெரிக்கா போ, ஆஸ்திரேலியா போ, ஏன் யூகே போ, இங்கிலீஷ்ல பேசு, என்ன வேணா பண்ணு, ஆனா தமிழ்னு நில்லு. பெண்களுக்கான ஒரு கருத்து சொல்லி கட்டாயமா சார். பெண்கள் வந்து சுயமா சம்பாதிக்கணும். பெண்கள் வந்து அவங்களுடைய தன்னம்பிக்கையில வாழணும். அவங்களுக்கு தேவை, பணம் தேவை. இந்த 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 இருக்கிற பெண்களுக்கு பணம் தேவை. ஆண்களை மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது. அந்த ஒரு கான்செப்டை வந்து ஒரு அழுத்தமா சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து படக்குழுவுக்கு ஒரு வாழ்த்துக்கள்.